ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரொம்பவே டேஸ்டியான பாதாம் மில்க் அப்புறம் பாதாம் குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் போய் பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பாதாமை ஊற வச்சுட்டு இது போல் தோல் உரித்து எடுத்துட்டு மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நல்லா கொதிக்கிற பாலில் நல்லா சுண்ட கொதிக்கணும். அந்த கொதிக்கிற பாலில் அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம். நல்லா பால் கொதிக்க கொதிக்க இன்னுமே டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் பாதாமை நான் லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பவுடரை ஒரு 2 ஸ்பூன் இதில் போட்டுக்கலாம். இது போடுறதும் போடாததும் உங்கள் விருப்பம். அப்புறம் டேஸ்ட்டுக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் கலருக்காகவும் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கலராகவும் டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவராகவும் இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான ரொம்பவே சுவையான பாதாம் மில்க் தயாராகிருச்சு. இதை நைட்டே நான் செஞ்சுட்டேன். இப்போ இதை நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ண போகிறேன். மறுநாள் எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடடடடா, ரொம்பவே அருமையான குல்ஃபி தயாராகிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள். பாதாம்லாம் சாப்பிட மாட்டேன், பாலெல்லாம் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இது போல் ஐஸ்கிரீம் பாதாம் மில்க் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொடுத்த கையோட சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. சூப்பராக இருந்துச்சு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ டு வேல்.